Assalamu alaikum. Good evening to all. Am I audible? என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? சாட்ல எஸ்னு டைப் பண்ணுங்க. எஸ், ஒரே ஒரு எஸ் தான் வந்திருக்கு. குட் ஈவினிங். ஓகே, சூப்பர். ஓகே, வெல்கம் டு ஆல். ஓகே, நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டுடைய செஷன் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் ஜர்னி. ஓகே, வெரி வெரி ஹாப்பி ஈவினிங். தேங்க்யூ. நம்ம வந்து ஒரு புது உலகத்துக்குள்ள நுழையிற மாதிரி தான். ஸ்டாக் மார்க்கெட் பத்தி இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நம்முடைய கிளாஸஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது வேர்ல்டுக்குள்ள நுழையிற மாரி இருக்கும். ஓகே, இத்தன வருஷமா நம்ம இத்தன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ட்டோமே! அப்டிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஒரு பாசிவ் இன்கம்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது நமக்கு கிடைக்குது. நம்ம அத மிஸ் பண்ட்டோமே! அப்டின்னு உங்களுக்கு தோணும். ஓகே, அஃபிஷியலி ஆக்சுவலி இன்னைக்கு நம்முடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, சில பேர் வந்து அவங்க என்ட்ரி எடுத்துட்டாங்க. இட் மீன்ஸ் அவங்க வந்து அட்மிஷன் போட்டுட்டாங்க. சில பேர் வந்து சரி ஃபர்ஸ்ட் செஷன் பார்க்கலாமேன்னு சொல்லி வந்திருக்கீங்க. எனிஹவ் நம்முடைய அஃபிஷியலி நம்முடைய இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்டிங்கிறனால, எந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்னதா ஒரு சில சர்வேஸ் நான் எடுப்பேன். ஓகே. இப்ப இதுல உங்களுடைய அந்த செஷன்ல ஃப்ரீ செஷன்ல எடுத்தேனான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஒண்ணும் இல்ல. திரும்ப ஒரு தடவ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஒரு 3 நம்பர் சொல்வேன். நீங்க அந்த நம்பர்ல எந்த கேட்டகரிக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் முழுசா சொல்றத கேட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நான் 0 சார். நான் எல்கேஜி ஸ்டூடண்ட். இதுல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 0 பிரஸ் பண்ணுங்க. இப்ப இல்ல. நான் முழுசா சொன்னதுக்கு அப்புறம். ஏன்னா இப்ப தான் வந்து ஒரு சுட்டி குழந்தை அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க. ஒரு குட்டி குழந்தைன்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் 0 பிரஸ் பண்ணுங்க. கடைசியா. இல்ல சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். சின்னம்மன தான் எனக்கு தெரியும். மார்க்கெட் என்னன்னு தெரியும். என்எஸ்சி, பிஎஸ்சி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். செபி கேள்விப்பட்டிருக்கேன். நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் எனக்கு என்னன்னு தெரியும். பட் நான் ட்ரேட் பண்ணதில்ல. அப்படின்னு நினைக்கிறவங்க 1 பிரஸ் பண்ணுங்க. இல்ல சார், ஆல்ரெடி எனக்கு நான் எல்கேஜி ஸ்டூடண்ட் மாரியும் கிடையாது இதுல. இல்ல வந்து நான் இப்ப கேள்விப்பட்டதும் கிடையாது. நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா முறையா ஒரு இடத்துல நான் கத்துக்கல. நானா கிடைச்ச சில சில இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபிரெண்ட்ஸ் சொல்றது, அங்க YouTubeல பார்க்கறது, Instaல பார்க்கறது, அத வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் முறையா எங்கேயுமே கத்துக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க 2 பிரஸ் பண்ணுங்க. ஓகே. 0 ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னா 0 பிரஸ் பண்ணுங்க. சின்னமனு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னா 1 பிரஸ் பண்ணுங்க. இல்ல சார், நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். நான் ப்ராப்பரா எங்கேயும் கத்துக்கல அப்படின்னா 2 பிரஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் ஆல் ரெஸ்பாண்ட். எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு 5, 6 ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. ஒரு 10 பேருக்கு மேல இருக்கீங்க. ஒருத்தர் தான் 2, மெஜாரிட்டி எல்லாமே 0. இட் மீன்ஸ் என்னது? நாங்க இப்ப தான் சார் ஸ்டாக் மார்க்கெட்ல எல்கேஜி ஸ்டூடண்ட் அப்படிங்கிற மாரி தான் மேக்ஸிமம் இருக்கீங்க. ஒருத்தங்க மட்டும் என்ன பண்றாங்க சொன்னா, ஆ 2 பிளஸ் இட் மீன்ஸ் என்னது? நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் ப்ராப்பரா கத்துக்கல எங்கேயுமே. நான் வந்து அதனால ப்ராப்பரா கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி சொன்னாலுமே, உங்களுக்கு நம்ம அதுக்கேத்த மாரி ஏன்னா நம்ம எந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணுவோம், ஒரு பேலன்ஸ்டா நம்ம வந்து டீச்சிங் பண்ணுவோம். ஓகே. வெறும் வந்து படிச்சவங்க மட்டுமே இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணவங்க மட்டும் இருக்காங்க அப்டின்னா, அதுக்கேத்த மாரி இருக்கும். இல்ல 2 பேருமே கலந்து இருக்காங்க. 0, 1, 2 இதெல்லாம் கலந்து இருக்காங்கன்னு சொன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னா, பேசிக்ஸ்ல இருந்து தான் நம்ம எங்க கோர்ஸ் ஆரம்பிப்போம். ஓகே. இப்போ நான் ஆல்ரெடி பண்ணக்கூடிய பலருக்கே வந்து பேசிக்ஸ்ல நெறைய டவுட்ஸ் இருக்கலாம். நிஃப்டி எப்படி கால்குலேட் பண்றாங்க? ஓகே. சென்செக்ஸ்னா என்ன? ஓகே. புல்லுங்கிறாங்களே, புல்லுக்கு இதுக்கு என்ன இருக்கும்? புல் அப்டின்னா ஆக்சுவலா அர்த்தம் என்னது? காளைகள். காளைகள் அப்படிங்கிற டெர்ம் இங்க யூஸ் பண்றாங்க. பியர்ங்கிற டெர்ம் யூஸ் பண்ணாங்க. பியர்னா என்னது? கரடிகள். கரடிங்கிற அப்படிங்கிற டெர்ம்ஸ் இங்க ஏன் யூஸ் பண்றாங்க? இந்த மாரி பேசிக்ஸ்ல இருந்து நம்ம கவர் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ் என்னதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னா, பேசிக் டெர்மினாலஜிஸ். ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் வந்து ஒரு பேசிக் டெர்மினாலஜி இருக்குமா இல்லையா? இப்ப நீங்க மெடிக்கல் ஃபீல்டு போயிட்டாலும் சரி, இல்ல இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல போயிட்டாலும் சரி, இல்லன்னு சொன்னா நீங்க வந்து சும்மா வந்து ஒரு வெத்தலைய விக்கிறக்கூடிய ஒரு அந்த ஒரு தொழில்ல இருந்தாலும் சரி, இப்ப நமக்கு வெத்தலன்னா வெத்தலன்னு தான் தெரியும்.
ஆனா, அதுல என்ன இருக்கும்? நெறைய வெரைட்டிஸ் இருக்கும். வெள்ள வெத்தலன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். பெரிய கை வெத்தலன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஓகே. கல்யாணத்துக்கு குடுக்கறதுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இது மாரி நெறைய வெரைட்டிஸ் அவங்க வச்சிருப்பாங்க. நமக்கு அது தெரியாது. இப்ப அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு அதனுடைய டெர்மினாலஜிஸ்ங்கிறது எனக்கு தெரியணும். அதே மாரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போறதுக்கு முன்னாடி, ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சா தான், நாளைக்கு ஒரு நியூஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல, அந்த நியூஸ்க்கான வேலிடிட்டி என்ன? அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும்? அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவதுன்னு தெரிஞ்சா தான், நம்ம அதுக்கேத்த மாரி ஸ்டாக் மார்க்கெட்ல நம்முடைய இன்வெஸ்ட்மென்ட்ட கேர்ஃபுல்லா நம்மளால கொண்டு போக முடியும். இது வந்து நம்முடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால பேசிக் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நான் சொல்லிர்றேன். நம்முடைய கிளாஸ் வந்து ஆன்லைன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஆன்லைன் கிளாஸஸ் தான் இது நடக்கும். ஆஃப்லைன் கிளாஸஸ் கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில, கொரோனாக்கு அப்புறமே மேக்ஸிமம் எல்லாம் ஆன்லைன் ஆயிருச்சு. ஓகே. ஆ நெறைய ஆன்லைன் ஆயிருச்சுன்னு சொல்ல முடியாது. கொரோனாக்கு முன்னாடி இருந்த நிலைமைய விட, கொரோனாக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் உடைய மோடங்கிறது அதிகமாயிருச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து இருக்காங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, சென்னையில போய் நீங்க யுபிஎஸ்சிக்கு படிக்கணும்னு நெனச்சா, ஒரு காலத்துல டெல்லிக்கு போய் ஆகணும் கம்பல்சரியா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த ஃபெசிலிட்டீஸ்லாம் சென்னைக்கு வர ஆரம்பிச்சது. இப்ப என்னன்னு சொன்னா, உங்க ஊர்லயே, உங்க வீட்லயே, உங்க அம்மா, அப்பா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு, நீங்க ஆன்லைன்ல டெல்லில நடக்கக்கூடிய கோர்ஸஸ் இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே. அப்ப நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு இதுல சில பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு பிளஸ் சொல்றேன். உங்க வீட்ல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட் டைம்ல இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போணும்னா, அதுக்கு ரெடி ஆகி போகணும். அதுக்கேத்த மாரி டிராவலிங் பிளான் பண்ணணும். அதுக்கேத்த மாரி நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன் மோட் இருக்கணும். இப்ப இவ்ளோ சிரமங்கள் இருக்கு. ஆனா ஆன்லைன்னா பாருங்க நம்ம ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட் நம்ம லேப்டாப் வச்சு கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். இது பிளஸ். மைனஸ் என்ன? டெக்னிக்கல் கிளிச்சஸ். ஓகேங்களா? திடீர்னு கட் ஆயிரும். திடீர்னு நெட் ஸ்லோவா என்ன ஆயிடும் சொன்னா, உங்களுக்கு சரியா சில சமயங்கள்ல வாய்ஸ் கேட்காம போயிரும். ஓகே. சில சமயத்துல வந்து எனக்கே என்ட்ரியே ஆகாது. நானும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்புறம் வந்து சரி ஆன் ஆகலன்னு சொன்னா கிளாஸ போஸ்ட்பான் பண்ணிட்டு போயிடும். இப்ப இது இங்க மட்டும் இல்ல. எல்லா இடத்துலயும் யுபிஎஸ்சி கிளாஸஸ்லயும் நடக்குது. சரிங்களா? இப்ப யுபிஎஸ்சி கிளாஸஸ் இந்த மாரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நம்பலாம் எந்த மூலைக்கு அப்ப நமக்கு சில சமயங்கள்ல டெக்னிக்கல் கிளிச்சஸ் வரும். அது ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். மத்தபடி பெரும்பாலும் வந்து என்னது பிளஸ் தான். ஏன்னா எல்லாத்துலயும் பிளஸ், மைனஸ்ங்கிறது இருக்க தான் செய்யும். எல்லாமே பிளஸ்ங்கிறது இருக்காதுல்ல. அப்ப பிளஸ்ங்கிறது இங்க அதிகமா இருக்கு. மைனஸ்ங்கிறது கம்மியா இருக்குது. ஓகே. நம்முடைய கோர்ஸ் உடைய ஓவரால் ஃப்ரேம் ஒர்க் இதுதான். நம்ம இன்னைக்கு பேசிக் டெர்மினாலஜிஸ் நம்ம வந்து செக் பண்ணுவோம். அத வந்து நம்ம படிப்போம். இஸ்லாமிக் ஆங்கிள் என்ன இருக்கு? ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் பெரும்பாலானவங்க இது ஒரு சூதாட்டம்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா சூதாட்டமும் இதுல இருக்கு. நம்ம சூதாட்டத்தின் பக்கம் போமாட்டோம். இஸ்லாமியுடைய பார்வையில இங்க என்னென்ன இருக்குது? இப்போ வந்து நெறைய நான் முஸ்லிம் பிரதர்ஸும் இருக்கீங்க. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாம் இது விஷயம் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டா அத தெரிஞ்சுக்கலாம். பட் நீங்க அத கம்பல்சரியா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் மத்தவங்களுக்கு அது தெரியணும். ஏன்னா மத்தவங்க முஸ்லிம்ஸ் வந்து அந்த கண்டிஷன்ஸ பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணவே முடியுங்கிறனால, நம்ம 2 இஸ்லாமிக் ஆங்கிளுக்கான கிளாஸஸ் வைப்போம். அப்ப இன்வெஸ்ட்மென்ட் அப்டின்னா என்ன? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன? டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன? அதெல்லாம் டீட்டெயில்டா பார்ப்போம். அதே மாரி ஸ்டாக்ஸ எங்கருந்து செலக்ட் பண்றது? ஒரு என்எஸ்சிக்கு கீழ 2000 சொச்சம் ஸ்டாக்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நம்மளால போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்ப நம்ம வந்து பர்ட்டிகுலர் ஸ்டாக்ஸ எங்கருந்து எடுக்கிறது? எப்படி எடுக்கிறது? அதுல என்ன பார்க்கணும்? அதெல்லாம் நம்ம பார்ப்போம். எஃப்&ஓனா என்ன? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்றாங்களே, அது என்னது? அது நெறைய வார்னிங் குடுக்குறாங்க. நெறைய ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் என்னது? ஓகே. ட்ரேடிங் சைக்காலஜின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ட்ரேடிங் சைக்காலஜினா என்ன? இப்ப நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சைக்காலஜி இருக்கா இல்லையா? இப்ப என்னுடைய அப்பா, அம்மா கிட்ட இருக்கக்கூடிய சைக்காலஜியே நான் என்னுடைய ஒய்ஃப் கிட்ட காமிக்க முடியாது. என் ஒய்ஃப் கிட்ட என்னுடைய சைக்காலஜிய என் குழந்தை கிட்ட காமிக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சைக்காலஜி. அப்ப ட்ரேடிங் சைக்காலஜின்னா நமக்கு இருக்கும். ஏன்னா சில சமயங்கள்ல மார்க்கெட் என்ன பண்ணும்? நம்மள பயம்புடுத்தும். சில சமயங்கள்ல ஆசை வார்த்தை காமிக்கும். இப்ப இந்த மாரியான நிலவரத்துல நம்ம எப்படி மனச வந்து ஒரு பேலன்ஸ்டா வச்சுக்கணும்? அந்த சைக்காலஜி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், இது விரிக்கக்கூடிய வலையில நம்ம விழாம இருப்போம். ஓகேங்களா? சில சமயங்கள்ல ஸ்டாக் மார்க்கெட்க்கு வந்து மொத்தமா காசு விட்டுட்டு வெளிய போனவங்களும் உண்டு. இதுல வந்து லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆனவங்களும் உண்டு. யாரு? ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. ஓகேங்களா? உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு? அவரால பெருசா நடக்கவும் முடியாது. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, இன்னைக்கு இந்தியாலயே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கிங் வாரன் பஃபெட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து வேர்ல்ட் மார்க்கெட்ல வாரன் பஃபெட் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல கிங்கோ, அதே மாரி இந்தியால வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. ஓகே. அப்ப என்னன்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு பேலன்ஸ்டா எப்படி அவங்க ட்ரேட் பண்ணாங்க? அவங்க வந்து இதுல வந்து பெரிய ஆளா ஆனாங்க. அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அது சில சமயங்கள்ல காச கொண்டு வந்து விட்டுட்டு போனவங்களும் உண்டு. ஒரு மெசேஜ் எனக்கே டைரக்ட்டா வந்தது. ஒரு பாதிக்கப்பட்டவர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆ நான் கொண்டு வந்த 10 வருஷமா உழைச்ச காசு கொண்டு வந்து இதுல போட்டேன். அது மொத்தமா போயிருச்சு. அப்படின்ட்டு சொன்னாரு. இப்ப எவ்வளோ கஷ்டம் பாருங்க. 10 வருஷம் உழைச்ச உழைப்பு.
அப்ப எங்க போகுது, எப்படி போகுது அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த மாரியான ரிஸ்க் எல்லா இடத்துலயும் இருக்கு. ரிஸ்க் இல்லாத இடங்கள் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ரோட்ல நடந்து போனாலும் ரிஸ்க், வண்டியில போனாலும் ரிஸ்க், ஃப்ளைட்ல போனாலும் ரிஸ்க். எல்லா இடத்துலயும் ரிஸ்க் இருக்கு. அந்த ரிஸ்க்ல இருந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது, அந்த ரிஸ்க்ல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறதுங்கிறத தான் நம்ம சைக்காலஜில படிப்போம். ஓகே. அப்ப நெறைய பேர் இப்ப புதுசா இருக்கறனால எப்படி வந்து இதுல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தனியா ஒரு கிளாஸ் எடுப்போம். முக்கியமா இன்டர்நேஷனல் இம்பாக்ட்ஸ். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். நம்ம கிளாஸ் வந்து 2 விஷயத்துல வந்து எக்ஸ்க்ளூசிவ். நீங்க மத்த இடத்துல கிடைக்காத 2 விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இஸ்லாமிக் ஆங்கிள்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி டீல் பண்றது. ஏன்னா இது தமிழ்நாட்டுல நம்ம மட்டும் தான் சொல்லிக் குடுக்குறோம். ஓகேங்களா? இன்னொரு இன்ஸ்டிடியூட் இருக்கு சென்னையில. அங்கேயும் நான் தான் எடுக்கிறேன். அது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ஃப்ரீ செஷன்லயே சொல்லியிருக்கேன். அதனால வந்து அந்த மாரி இஸ்லாமிக் ஆங்கிள் சொல்லிக் குடுக்கறதுலயும், அதே மாரி இன்டர்நேஷனல் இம்பாக்ட் அதாவது நம்முடைய சில உலக அளவுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அது என்னென்ன எப்படி பாதிப்புகள் உண்டாக்குங்கிறத பத்தி நம்ம ஸ்பெஷலா இதுல பார்ப்போம். ஏன்னா, இதெல்லாம் யுபிஎஸ்சில நடத்தின டாபிக்ஸ். அது நார்மலா ட்ரேடிங்ல இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. யுபிஎஸ்சில நான் வந்து ஒரு எக்கனாமிக் ஃபேக்கல்டி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் என்ன பத்தியான இன்ட்ரோடக்ஷன் குடுத்திருப்பேன். இங்கேயும் நான் உங்களுக்கு குடுப்பேன். அப்போ நம்ம அந்த விஷயங்கள், உலகளாவிய விஷயங்கள் என்னென்ன பாதிப்புகள மார்க்கெட்ல உண்டாக்குங்கிறத பார்ப்போம். ஓகே. ஓவராலா நம்முடைய தியரி செஷன் வந்து ஒரு 14லேருந்து 17 கிளாஸஸ் வரைக்கும் இருக்கும். பிராக்டிகல் செஷன் ஒரு 10 கிளாஸஸ் இருக்கும். ஓகே. ஒவ்வொரு கிளாஸும் பேசிக்கா 1 ஹவர், அரவுண்ட் 1 ஹவர் இருக்கும். நமக்கு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். மொத்தத்தில சாட்டர்டே, சண்டே விட்டுட்டு மண்டே டூ ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும். 5 டேஸ். ஆல்மோஸ்ட் வந்து 1 1/2 மந்த்ஸ். ஓகேங்களா? சாட்டர்டே, சண்டே நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா 1 1/2 மந்த்ஸ் வந்து நம்முடைய கோர்ஸோட டியூரேஷன் இருக்கும். ஏன்னா அது கோர்ஸ் சம்மந்தமான ஒரு ஓவர்வியூ. அடுத்தது என்ன டவுட் வரும், "சார் இதுக்கு நோட்ஸ் குடுப்பீங்களா? பிடிஎஃப் குடுப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்ஸ் வரும். ஆனா இன் ரியாலிட்டி உங்களுக்கு எப்போ இது பிரயோஜனம்னு சொன்னா, நீங்க கையில எழுதும்போது தான் உங்களுக்கு பிரயோஜனம். ஓகேங்களா? ஒரு ஸ்டூடண்ட் உடைய ஒரு நோட் அவருடைய ஹேண்ட் ரிட்டன் நோட் உடைய பேஜ் தான் இது. இமேஜ் தான் இது. எப்படி கரெக்ட்டா எழுதியிருக்காரு பாருங்க. 11த் மார்ச் சாரி 11த் நவம்பர் பேசிக் டெர்மினாலஜி பேஜ் நம்பர். ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ் பேஜ் நம்பர் 3 ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ட் 1, பார்ட் 2 டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதுல என்ன நடத்தணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, அவரா வந்து எல்லாத்தையும் அவருடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல அவர் இங்கே எழுதி வச்சுக்கிட்டாரு. ஓகேங்களா? இப்ப இந்த மாரி எழுதி வைக்கக்கூடிய நேரத்துல தான் உங்களுக்கு அந்த விஷயம் புரிய வரும். இப்ப நீங்க பெரும்பாலானவங்க பேசிக் ஸ்டூடெண்ட்டா இருக்குங்கிறனால, உங்களுக்கு ஓனா எழுதும்போது தான் என்கிட்ட பிடிஎஃப் இருக்கும், என்கிட்ட இமேஜஸ் இருக்கும். அத நான் உங்களுக்கு அனுப்பிச்சாலும், நீங்க உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரிட்டனா நீங்க நோட்ட பிரிப்பேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு இது புரியாது. ஓகேங்களா? அதெல்லாம் ஆரம்பத்தில எல்லா ஸ்டூடண்ட்ஸ்கிட்டயும் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு யாரும் என்ன பண்ணாதீங்க, பிடிஎஃப் கேட்காதீங்க, பவர் பாயிண்ட் கேட்காதீங்க. உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்டா எழுதி வைங்க. உங்களுக்கு வந்து இன் கேஸ் டவுட் வந்துச்சுன்னு சொன்னா, திரும்ப ஒரு ரெக்கார்டிங்ஸ் பாருங்க. ரெக்கார்டிங்ஸ் 1க்கு 2 தடவ கூட பாருங்க. ஏன்னா, வந்து ஒரு ஒரு பேட்ச்ல என்கிட்ட 5வது வரைக்கும் மட்டும் படிச்ச ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணாரு. வெறும் 5வது மட்டும் தான் படிச்சிருக்காரு. அவர் வந்து ஜாயின் பண்ணாரு. அவர் வந்து ஜாயின் பண்ணி, அவரு சொன்னாரு, "ஒவ்வொரு வீடியோ நான் 4 தடவ பார்ப்பேன். அப்பதான் எனக்கு புரியும்னு" சொல்லி சொல்லுவாரு. ஒவ்வொரு வீடியோ 4 தடவ. இப்ப பாருங்க, இப்ப எவ்வளோ அவரு மெனக்கெடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஈரோட்ல இருந்து அவர் ஈரோட்டுக்காரர். ஓகே. இப்ப அந்த மாரி என்ன பண்ணுங்க, ஒரு தடவ உங்களுக்கு லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். உங்களுக்கு இன் கேஸ் டவுட் வந்தா என்கிட்ட கேட்கலாம். இல்ல நீங்க பார்க்கணும், இன்னொரு தடவ வீடியோ பார்த்தா நல்லா இருக்கும்னு நெனச்சா வீடியோவும் பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங்ஸ பார்த்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரெடி பண்றது தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? அதே மாரி வந்து கிளாஸஸ் ஆஸ் யூசுவல் ஃப்ரெண்ட்லியா தான் போகும். நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாலாம் இருக்க மாட்டோம். நீங்க ஃப்ரெண்ட்லியா ஆஸ் எ ஃப்ரெண்ட் நீங்க டவுட் என்ன பண்ணலாம், நம்மள்ட்ட கிளாஸ்ல கேட்கலாம். இல்ல அது வந்து உங்களுக்கும் தனியா ஒரு குரூப் ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? இன்னைக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது முடிஞ்சு நாளைக்கு வந்து சில பேர வச்சு என்ன பண்ணுவோம்னு சொன்னா, ஆ பெய்ட் வெர்ஷன்ஸ் மட்டும் குடுத்துறவங்களுக்கு, அதாவது இட் மீன்ஸ் பே பண்ணவங்கள வச்சு மட்டும் தனியா ஒரு குரூப் ஆரம்பிச்சுருவாங்க. அதுலருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த குரூப்ல நீங்க டவுட்ஸ்லாம் எல்லாமே வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ இந்த பேசிக்கான விஷயங்கள் சொல்லியாச்சு. என்ன பத்தியான ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் ஆல்ரெடி நான் குடுத்திருப்பேன். இருந்தாலும் இன்னொரு தடவ ஆ ஐ எம் முகமது உமர், மௌலவி ஃப்ரம் மதரஸா. ஓகே மதரஸாலருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறனால, உங்களுக்கு இஸ்லாமிக் ஆங்கிள் என்னால சொல்லி தர முடியும். அதே மாரி வந்து எம்பிஏ முடிச்சிருக்கேன். மியாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் சென்னை. ஓகே. என்னுடைய மேஜர் வந்து ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். அதனால என்ன உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஆங்கிள்ல என்னால ஸ்டாக் மார்க்கெட் கொண்டு போ முடியும். யுபிஎஸ்சி ஃபேக்கல்டியாவும் நான் ஒரு 5 வருஷம் இருந்திருக்கேன். திருநெல்வேலியில நான் இருந்தேன். அங்க இருக்கக்கூடிய ஒரு அகாடமில நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் உமர் அவங்க நமக்கு பழக்கம். ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருந்தோம்னு சொன்னா, ஒரு 5 பேட்ச் வந்து இண்டிவிஜுவலாவும், ஒரு 3 பேட்ச் வந்து வேற ஒரு இன்ஸ்டிடியூட் மூலியமாவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்க எடுத்திருக்கோம். ஓகே.
அப்போ வந்து ஆல்மோஸ்ட் என்னது இன்னைக்கு வந்து இப்போ வந்து எனக்கு 10வது பேட்ச்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா அங்கேயும் 4த் பேட்ச் போயிட்டு இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து எனக்கு வந்து ஒரு 10வது பேட்ச். ஓகே. சரி. இப்போ வந்து இன்னைக்கான கிளாஸஸ்ல நம்ம டைரக்ட்டா போயிடலாம். வாட் இஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்? வாட் இஸ் ஆக்சுவலி மார்க்கெட் இஸ்? மார்க்கெட்னா என்ன? ஒரு பொருள வாங்குறவங்களும், விக்கிறவங்களும் ஒண்ணு சேரக்கூடிய இடம் தான் மார்க்கெட். கரெக்ட்டுங்களா? காய்கறி மார்க்கெட் எது சொல்றோம்? காய்கறி வாங்குறவங்களும், காய்கறி விக்கிறவங்களும் ஒரு இடத்துக்கு வராங்க. அது காய்கறி மார்க்கெட். மீன் மார்க்கெட் ஏன் சொல்றோம்? மீன் வாங்குறவங்களும், மீன் விக்கிறவங்களும் ஒரு இடத்துக்கு வராங்க. அதுதான் மீன் மார்க்கெட். அதே மாதிரி பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ வாங்குறவங்களும், விக்கிறவங்களும் ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா, அது பினான்சியல் மார்க்கெட். ஓகேங்களா? பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்ன? பணத்த குடுக்கக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய அந்த மெத்தட். உங்ககிட்ட ஒரு ரூ. 10,00,000 கையில சும்மா இருக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பேங்க்ல எஃப்டியா போட்டு வைக்கலான்ட்டு போவீங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? ரூ. 10,00,000 ஒரு பிசினஸ்க்காக பணம் வேணும்னு சொல்லி அவர் பேங்க்க நாடி வருவார். ஓகேங்களா? அப்ப பேங்க் என்ன பண்ணும்? உங்ககிட்ட இருந்து 10,00,000 வாங்கி அவருக்கு குடுக்கும். அப்ப பேங்க்ஸ் இங்க யாரு? பினான்சியல் இன்டர்மீடியரி. ஓகேங்களா? ஒரு இடைத்தரகர். குடுக்கக்கூடியவங்களுக்கும், வாங்கக்கூடியவங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடைத்தரகர். அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். இன்வெஸ்டரா போறோம் அல்லது பாரோவரா போறோம். அந்த 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடிய இடம் தான் பினான்சியல் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னது? ஆக்சுவலி இட்ஸ் எ டைப் ஆஃப் பினான்சியல் மார்க்கெட் தான். பணம் குடுக்கக்கூடியவங்க, வாங்கக்கூடியவங்க. இந்த 2 பேத்துல இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கும்? அவங்க எந்த அடிப்படையில வாங்குறாங்க? எத பேஸ் பண்ணி வாங்குறாங்கங்கிற வச்சு அவங்களுக்கு நடுவுல உறவுகள் இருக்கும். உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு அது பணம் வேணும். இப்ப பணம் வாங்குறதுக்கு உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது நார்மலி. பணம் வாங்குறதுக்கு உங்களுக்கு நார்மலா 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு என்னது நீங்க கடனா வாங்கலாம் பேங்க்ல போய். அல்லது ஒரு முதலீட்டாளர்கள் கிட்ட போய் நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க என்னுடைய கம்பெனில முதலீட்டாளர்களா சேர்ந்துக்கோங்க, பங்குதாரர்களா சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லி கேட்கலாம். இப்ப முதலீட்டாளரா இருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேற மாரி இருக்கும். இல்ல வந்து ஒரு கடனாளரா இருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேற மாரி இருக்கும். ஓகேங்களா? உங்க பிசினஸ்க்கு நீங்க போய் கடன் வாங்குறீங்கன்னு சொன்னா, பேங்க்ல வாங்குறீங்க. அல்லது வந்து ஏதாவது நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் இஷ்யூ பண்றீங்கன்னு சொன்னா, இங்க வந்து என்ன ஆகுது? பணத்த வாங்குறீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன குடுக்கணும் இங்க? வட்டி குடுக்கணும். ஓகேங்களா? வட்டி குடுக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? இன்ட்ரெஸ்ட் வந்து டைரக்ட்டா லிங்க் ஆகறனால, வட்டி இஸ்லாம்ல தடை செய்யப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில, நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இந்த பக்கம் போமாட்டோம். கடன் சம்பந்தமான பரிவர்த்தனைகளுக்கு நடுவுல நம்ம போமாட்டோம். நம்முடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா இங்க தான் இருக்கும். ஈக்விட்டி மார்க்கெட்ல தான் இருக்கு. ஈக்விட்டி மார்க்கெட்னா என்ன? நீங்க ஒரு பங்குதாரரா சேர்றீங்க. ஒரு பிசினஸ்ல ஒரு பார்ட்னரா சேர்றீங்க. அப்போ உங்களுக்கு பிசினஸ்ல லாபம் வந்தா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நட்டம் வந்தா எதுவும் கிடைக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு புராஃபிட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டா இருக்காது. நல்லா சம்பாதிச்சு சொன்னா கம்பெனி உங்களுக்கு நெறைய புராஃபிட் கிடைக்கும். இல்ல லாபமே இல்லன்னு சொன்னா, உங்களுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடைக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நல்ல புத்திசாலியான முதலீட்டாளர் என்ன பண்ணுவாங்க? நல்ல நிறுவனங்கள்ல முதலீடு செய்வாங்க. அந்த நல்ல நிறுவனங்கள தேர்ந்தெடுக்கிறது எப்படி? அதுதான் நம்முடைய இந்த கோர்சஸ்ல நம்ம பார்க்க போறோம். அததான் நம்முடைய இந்த கோர்ஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்ப நம்முடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாமே வந்து ஈக்விட்டி மார்க்கெட் மேல தான் இருக்கும். ஈக்விட்டி மார்க்கெட் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும், இப்ப இந்த பாண்ட் மார்க்கெட் பக்கம் போமாட்டோம். ஏன்னா, அது டைரக்ட்டா வட்டியோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டோம். நம்முடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே ஈக்விட்டி மார்க்கெட். சார் ஷேர் மார்க்கெட் தானே சொன்னீங்க. இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்ன்னு சொல்றீங்கன்னு கேட்டா, ஷேர் மார்க்கெட்டு, ஈக்விட்டி மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே ஒரே அர்த்தம் தான். இப்ப நம்முடைய ஃபோக்கஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல நிறுவனங்கள தேர்ந்தெடுக்கிறது எப்படி? என்னென்ன விஷயங்கள பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும்? எத எத வச்சு நம்ம நல்ல கம்பெனி, இல்ல உள்ள கம்பெனிங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி. இப்போ ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னா, நான் முன்னாடியே சொன்னோம். நீங்க ஒரு கம்பெனில பணம் போடுறீங்க அப்படி சொன்னா, நீங்க அந்த நிறுவனத்தினுடைய முதலீட்டாளரா ஆகுறீங்க. நிறுவனத்துடைய என்ன பண்றீங்க? முதலீட்டாளரா ஆயிறீங்க. இப்ப நீங்க மட்டும் தான் அந்த கம்பெனில முதலீட்டாளரா இருப்பீங்கன்னு கேட்டா கிடையாது. இப்போ உதாரணமா ஒரு கம்பெனிக்கு ரூ. 100,00,00,000 வேணும். இப்ப அந்த ரூ. 100,00,00,000ல என்ன பண்றாரு? அந்த கம்பெனி ஆரம்பிக்கக்கூடிய ஃபவுண்டர். அவர் கையில என்ன இருக்கு? ஒரு ரூ. 50,00,00,000 இருக்கு. ஓகேங்களா? மீதி 50,00,00,000 என்ன பண்ணுவாரு? டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்குவார். ஓகே. எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் தான். ஆனா அந்த இன்வெஸ்டர்ஸ்க்குள்ள நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. என்னென்ன கேட்டகரி? இப்ப உதாரணமா பாருங்க. இது யாருடைய ஷேர் ஹோல்டிங் பத்தி இங்க பேசுறாங்க? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. முகேஷ் அம்பானியுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துல இந்த புரமோட்டர்ங்கிறவங்க யாரு? முகேஷ் அம்பானி. அவங்களுடைய கண்ட்ரோல்ல எவ்வளவு ஷேர்ஸ் இருக்குது? கிட்டத்தட்ட 50.62% ஷேர்ஸ் இருக்குது.
வேற யார் இந்த கம்பெனில ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே. வெளிநாடுகளிலிருந்து இந்த நிறுவனத்துல முதலீடு செய்திருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலைகள். வேற யார் முதலீடு செஞ்சிருக்கா? டிஐஐ. டிஐனாரு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்தியால இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலைகள் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல முதலீடு செஞ்சிருக்காங்க. யார் சார் டிஐனா யாரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், எல்ஐசி, ஓகேங்களா? அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இபிஎஃப்ஓ, இஎஸ்ஐ, இந்த மாதிரி பெரிய பெரிய 1000 கோடி, 2000 கோடி, இந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் போடக்கூடியவங்க தான் டிஐ. அவங்கலாம் இந்தியாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. நம்ம எந்த கேட்டகரியில வருவோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க பப்ளிக்னு சொல்லியிருக்கா இல்லையா? இந்த கேட்டகரியில தான் நம்ம வருவோம். அதாவது 5000, 10,000, 50,000, 1,00,000, 2,00,000 இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டா போடக்கூடியவங்க எல்லாருமே வந்து ரீட்டெயில் கேட்டகரிஸ்ல வந்துருவாங்க. ஓகே. அப்ப நம்ம எதுல வருவோம்? ரீட்டெயில் கேட்டகரிஸ் கீழ நம்ம வந்துருவோம். அப்போ ஒரு கம்பெனிய பொறுத்தவரைக்கும் இத்தன பேர் என்ன பண்றாங்க சொன்னா, முதலீடுகள அவங்க செய்றாங்க. ஓகே. அதுல புரமோட்டர்ஸும் இருப்பாரு. அதுல எஃப்ஐயும் இருப்பாங்க, டிஐயும் இருப்பாங்க, பப்ளிக்கும் இருப்பாங்க. ஆனா எவ்வளவு ப்ரொபோர்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் மாறும். சில கம்பெனில புரமோட்டர்ஸ்க்கான ஹோல்டிங் 75% இருக்கும். இங்க 50% இருக்கு. சில இதுல வெறும் 10% தான் இருக்கும். இப்ப இதுலலாம் இவ்ளோ டிஃபரன்ஸஸ் இருக்கு. இதுல வந்து யார் நல்ல கம்பெனிங்க இது எப்படி செலக்ட் பண்றது? அத நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிக்கும்போது அத நம்ம என்ன பண்ணுவோம்? அத முடிவு பண்ணுவோம். புரியுதுங்களா? சரி. இப்ப பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு டெர்ம் நீங்க கேள்விப்படுவீங்க. பிரைமரி மார்க்கெட்க்கும், செகண்டரி மார்க்கெட்க்கும் டிஃபரன்ஸ் என்ன? சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒரு கார உதாரணம் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க ஒரு புது கார வாங்கணும் அப்படின்னா, எங்க போவீங்க? ஒரு ஷோரூம்க்கு போவீங்க. ஓகே. ஒரு மாருதி டிசைர் வாங்கணும்னா, மாருதி ஷோரூம்க்கு போவீங்க. அல்லது வந்து நீங்க இப்ப Volkswagenல வந்து ஒரு கம்பெனி கார் வாங்கணும்னா, அதனுடைய ஷோரூம்க்கு போவீங்க. ஓகே. அல்லது வந்து நீங்க டாடா நானோ வாங்கணும்னா, டாடா மோட்டார்ஸ் உடைய ஷோரூம்க்கு போவீங்க. புதுசா வாங்கணும்னு சொன்னா, புது ஷோரூம் போறோமா இல்லையா? அந்த மாரி ஷேர்ஸ முதல்ல ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணுது. முதல்ல வாங்கணும்னு சொன்னா, அது பிரைமரி மார்க்கெட் மூலியமா வாங்க முடியும். அவங்க இஷ்யூ பண்ணுவாங்கல்ல, அதுதான் பிரைமரி மார்க்கெட். வேற ஒண்ணும் இல்ல. கம்பெனி அப்பதான் முதல்ல என்ன பண்றாங்க, ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா, அதான் பிரைமரி மார்க்கெட். இப்ப இவர் வந்து இவருடைய பேர் வந்து பெர்சன் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏ என்ன பண்றாரு, பிரைமரி மார்க்கெட்ல போய் வாங்கிட்டாரு. இப்ப இவர் வந்து விக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ இவர் விக்கணுங்கும்போது கம்பெனிக்கு என்ன பண்ண முடியாது, விக்க முடியாது. ஓகே. ஆல்ரெடி அவங்க செல் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாரு, இவர் வந்து இன்னொரு பெர்சன் யார் இந்த கம்பெனியோட ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறாரோ, அந்த பெர்சனுடைய பேர் வந்து பி. அவருக்கு விக்கணும்னு நினைக்கிறார்ன்னு வைங்களேன். இதுதான் செகண்டரி மார்க்கெட். செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் எடுக்கிற மாரி. புது கார் வாங்குறதுக்கு நம்ம எங்க போவோம்? ஷோரூம்க்கு போவோம். அதே நம்ம விக்கணும்னு சொன்னா, இல்லன்னு சொன்னா செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அது செகண்ட் ஹேண்ட் ஷோரூம் சொல்லி இருக்குமா இல்லையா? அங்க போவாங்க. அப்போ பிரைமரி மார்க்கெட்ங்கிறத முதல்ல ஷேர் இஷ்யூ பண்ணும்போது ஒருத்தர் வாங்குறாருன்னா, அது பிரைமரி மார்க்கெட். அவருக்கு வந்து வேற ஏதாவது தேவை வந்துருச்சு. அந்த ஷேர்ஸ வித்து அவர் பணமா வேணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அவரு வேற ஒரு பெர்சனுக்கு விப்பாரு. இதுதான் செகண்டரி மார்க்கெட். ஓகேங்களா? இஃப் கம்பெனி செல்ஸ் டூ இன்வெஸ்டர், இட்ஸ் எ பிரைமரி மார்க்கெட். வென் ஆன் இன்வெஸ்டர் செல்ஸ் டூ அனதர் இன்வெஸ்டர்ஸ், இட் இஸ் செகண்டரி மார்க்கெட். ஓகே. இப்ப இந்த டெர்ம் வந்து அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோம், நியூஸ் பேப்பர்ல ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி படிக்க வரும்போது வரும். இப்ப ஐபிஓ அப்படிங்கிற ஒண்ணு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? ஐபிஓன்னா என்னது? இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ன்னு சொல்லுவாங்க. முதல்ல ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணது தான் ஐபிஓன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐபிஓக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? ஐபிஓக்கு அப்ளை பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கூட சில பேர் பேசியிருக்கிறது கூட என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம கேட்டிருந்திருக்கலாம். ஏன்னா சில சமயங்கள்ல நல்ல கம்பெனிஸ்லாம் வந்து சீப் ரேட்ல ஐபிஓக்கு வரும். உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூ. 500 அப்படிங்கிற ஷேர்ஸ குடுப்பாங்க. ஆனா மார்க்கெட்க்கு வந்த உடனே அந்த ஷேருடைய வேல்யூ 1500 ஆயிரும். ஜஸ்ட் 1 வீக்ல 2 டைம்ஸ் ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளிய வரலாம். ஓகேங்களா? சில ஸ்டாக்ஸ்லாம் நம்ம உங்களுக்கு ஐபிஓ உடைய கிளாஸ் நீங்க படிக்கும்போது நான் உங்களுக்கு காமிப்பேன். சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வெறும் ரூ. 40 ரூ. 50ல ஓப்பன் ஆகும். ரூ. 40 ரூ. 50 தான். அந்த ஸ்டாக்ஸ் பிரைமரி மார்க்கெட்ல வாங்கணும்னு சொன்னா. செகண்டரி மார்க்கெட்டுக்கு வரும்போது அதே ஸ்டாக்ஸ் வந்து ரூ. 150க்கு போயிரும். 3 மடங்கு, 4 மடங்கு கூடிரும். ஓகே. இப்ப அந்த மாரி வார்த்தைகள் நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்க. ஐபிஓ பிரைமரி மார்க்கெட்ல வாங்குங்க, அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பீங்க. அது ஐபிஓன்னா என்ன? இத டீட்டெயிலா ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கு எப்படி அப்ளை பண்றது? அதுலருந்து எப்படி வந்து நம்ம ஸ்டாக்ஸ கண்டுபிடிக்கிறது, நல்லது எது கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம ஐபிஓ கிளாஸஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஐபிஓங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட்டான நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். உதாரணமா இங்க பாருங்க. இப்ப வந்து இவர் என்ன பண்றாரு, ஒரு ஃபேமிலி பெர்சன். ஃபேமிலி பெர்சன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ரிலையன்ஸ் உடைய ஜியோல என்ன பண்ணாரு, அவரு போய் இன்வெஸ்ட் பண்ணாரு. எவ்வளோ ரூ. 10 இன்வெஸ்ட் பண்றாரு. அவருக்கு ரூ. 2 டிவிடெண்ட் கிடைக்கும் அப்டின்ட்டு நம்பிக்கை. அடுத்து பார்க்குறாரு, ஜியோல எனக்கு பெருசா ரிட்டர்ன்ஸ் இல்ல. அதனால பாபா ராம்தேவ் உடைய பதஞ்சலிக்கு போயிரலான்னு சொல்லி நினைக்கிறாரு. இவரு என்ன பண்ணுவாரு,
வேற ஒருத்தருக்கு ஜியோ ஷேர்ஸை வித்துட்டு அந்த பணத்தை வாங்கி போய் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா பாபா ராம்தேவ் உடைய கம்பெனில போய் வாங்குவாரு, அந்த ஸ்டாக்ஸை வாங்குவாரு. ஓகேங்களா? அப்போ ஜியோ கிட்ட இருந்து இவர் டைரக்டா வாங்கும்போது அது என்னது பிரைமரி மார்க்கெட். சரிங்களா? அடுத்து என்ன பண்றாரு, இவர் விற்கிறாரா இல்லையா, அது வந்து செகண்டரி மார்க்கெட். திரும்ப வந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாரு, பாபா ராம்தேவுடைய கம்பெனியை அவர் வாங்குவாரு. அது டைரக்டா பாபா ராம்தேவ் கிட்ட இருந்து வாங்கினாருன்னா அது ஐபிஓ, இல்ல வேற யார்கிட்ட இருந்து அது வாங்கினாருன்னு சொன்னா அது செகண்டரி மார்க்கெட்ல இருந்து வந்துடும். அடுத்து நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய டேர்ம் என்ன சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல, பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது என்னது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா பாம்பேல இருக்கு, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா டெல்லியில இருக்குன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. ரெண்டுமே பாம்பேல தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப எப்படி வந்து நமக்கு கோயம்பேடு மார்க்கெட்னா என்ன டக்குன்னு ஞாபகம் வரும், ஏசியாலே மிகப்பெரிய காய்கறி சந்தை. ஓகே, ரிச்சி ஸ்ட்ரீட்ஸ் நமக்கு என்ன ஞாபகம் வரும், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் உடைய சந்தை. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் பிஎஸ்சி என்எஸ்சிங்கிறது இதுதான். இந்த ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்க விற்க வரக்கூடிய இடம் தான் பிஎஸ்சி என்எஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இது எப்படி கோயம்பேடு மார்க்கெட்டுங்கிறது காய்கறி வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் சந்திக்கிறாங்களோ, அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் சந்திக்கக்கூடிய இடம் தான் பிஎஸ்சி. அதுக்காக எல்லாரும் கிளம்பி நாளைக்கு பாம்பேக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆன்லைன்ல எல்லாமே நடக்கும். இவங்க மூலியமா தான் பையிங் செல்லிங் பண்ண முடியும். ஓகேங்களா? இதோட ஹிஸ்டரி நீங்க சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உலகத்திலே வந்து வேர்ல்டஸ்ட், ஓகே, ரொம்ப பழமையான ஸ்டாக் மார்க்கெட் சொன்னா அது ஆம்ஸ்டர்டாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நெதர்லாந்து. அவங்களுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் உலகத்திலே வேர்ல்டஸ்ட். ஏஷியாலே வேர்ல்டஸ்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா ஆஸ் யூஷுவல் ஏஷியாலே பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ஓல்டஸ்ட்னா, இந்தியாவிலும் ஆப்வியஸ்லி அதுதான் ஓல்டஸ்டா இருக்கும், பிஎஸ்சி. அதுக்கடுத்தது அகமதாபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கடுத்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நிறைய ஸ்டாக் சென்னையில கூட இருந்துச்சு. சென்னையில கூட பாத்தீங்கன்னு சொன்னா மதராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கான சிக்னிஃபிகன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ 2 மார்க்கெட் தான் இந்தியால ரொம்ப ஃபேமஸ், பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. சார் பிஎஸ்சி இருக்கும்போது எதுக்கு சார் என்எஸ்சி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிஎஸ்சி வந்து ஆரம்பத்திலே வந்தனால அதுல சில நிறை குறைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை நிவர்த்தி செஞ்சு வந்தது தான் என்எஸ்சி. என்எஸ்சிங்கிறது ஆல்மோஸ்ட் என்னது யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி. எப்படி வந்து விண்டோஸ் வந்து சாஃப்ட்வேர் இருக்க தான் செஞ்சுச்சு. அது இருக்க என்ன பண்ணாங்க, விண்டோஸ் 7 வந்துச்சு, விண்டோஸ் 8, 9, 10 சொல்லி வந்துட்டே இருக்கா இல்லையா? அதுல ஏதாவது ஒண்ணு என்ன இருக்கும்னு சொன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை வந்து நிவர்த்தி செஞ்சு அடுத்தடுத்து கொண்டு வருவாங்க. ஓகே. அந்த மாதிரி வந்து பிஎஸ்சில இந்த நிறை குறைகளை சரி செஞ்சு கொண்டு வந்தது தான் என்எஸ்சிங்கிறது, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்ப இன்னைக்கு பெரும்பாலும் என்எஸ்சில தான் என்ன பண்றாங்க, பெரும்பாலானவங்க ட்ரேட் பண்றாங்க. ஏன்னா அங்க சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை விட அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில். சரிங்களா? சரி, அப்போ இன்னொரு டேர்ம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், செபி அப்படின்னு சொல்லிட்டு. செபினா என்னது, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. எப்படி இந்தியால இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரெகுலேட்டர் இருக்காரு. யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ உடைய வேலை என்னன்னு சொன்னா, இந்த பிரைவேட் பேங்கையும் பப்ளிக் செக்டர் பேங்கையும் மானிட்டர் பண்றது தான் இவங்களுடைய வேலை. அதே மாதிரி இந்த மார்க்கெட்ஸ் இருக்கா இல்லையா, என்எஸ்சி, பிஎஸ்சி இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய வேலை யாருக்குன்னு சொன்னா செபிக்கு. ஓகே. செபி என்ன பண்ணும், என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன் மானிட்டர் பண்றாங்க? ஏன்னா வந்து இன்வெஸ்டர்ஸ் பாதிக்கக்கூடிய எதுவுமே அங்க நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஓகே. இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வேலை என்ன? பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர் பேங்கை மானிட்டர் பண்ணணும். எந்த விஷயத்துல மானிட்டர் பண்ணணும்? அவங்க வந்து மக்களுடைய டெபாசிட்ல எதுவும் விளையாண்டுறக்கூடாது, அதுல கை வச்சிடக்கூடாது, அதுல ஊழல் செஞ்சிடக்கூடாதுங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஏதாவது அவங்க சொல்லக்கூடிய ஆர்பிஐ சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ்ல பேங்க்ஸ் ஏதாவது முன்ன பின்ன செஞ்சா அவங்க மேல பியூனிட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி செபி என்ன பண்ணும், இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சேஃப்டி மெஷர்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப ரீசெண்டா செபி வந்து என்னாச்சு, லைம் லைட்ல இருந்துச்சு. காரணம் என்ன? இதனுடைய சீஃப் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரிசைன் பண்ணமே அவங்களோட டென்யூர் முடிச்சு. மாதபின்னு நினைக்கிறேன். மாதபி அவங்க பேரு. அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இப்போ ஒருத்தர் ஒடிசால இருந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒருத்தர் வந்து வந்திருக்காரு.
கட்லாவோ சம்திங் குமார் கட்லாவோ சம்திங் அது பேர் வரும். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. புதுசா வந்து செபில வந்திருக்காரு. ரொம்பவும் வந்து ஒரு ஹாட் டைம்ல வந்திருக்காரு. மார்க்கெட் வந்து நெறைய வாலட்டிலிட்டில, நெறைய பிரச்சனையில இருக்கக்கூடிய நேரத்தில, கவர்ன்மென்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் ஃபினான்ஸ்ல ஒரு செக்ரட்டரியா இருந்தாரு. ஃபினான்ஸ் டிபார்ட்மென்ட்ல. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர்ன்னு நெனைக்கிறேன். ஐஏஎஸ் ஆஃபீசர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, செபிக்கு அப்பாயிண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரேர். ஓகேங்களா? ஏன்னா ஆஃபீசர்ஸ வந்து அப்பாயிண்ட் பண்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்கங்கிறதுக்காக, பொதுவா அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அந்த மாரியான ஸ்ட்ரிக்ட்டான ஆஃபீசர்ஸ் வேணுன்ட்டு, செபியோட சீஃபா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப செபியுடைய வேலை என்ன? இவங்க மார்க்கெட்ட ரெகுலேட் பண்ணி, இன்வெஸ்டர்ஸ் உடைய இன்வெஸ்ட்மென்ட்ட புரொடெக்ட் பண்ணுவாங்க. முதலீட்டாளர்களுடைய முதலீடுகள பாதுகாக்கிறது தான் உங்களுடைய மேஜரான வேலை. சரி, இப்ப நான் பிஎஸ்சி, என்எஸ்சில வந்து நான் ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக டைரக்ட்டா போய் பிஎஸ்சில, என்எஸ்சில ஸ்டாக்ஸ் குடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமான்னா முடியாது. யார் மூலியமா தான் வாங்க முடியும்? புரோக்கர்ஸ் மூலியமா தான் வாங்க முடியும். இப்ப நமக்கும் பிஎஸ்சிக்கு நடுவுல ஒரு புரோக்கர் இருப்பான். அந்த புரோக்கர் யார் இருப்பாங்கன்னா, ரெஜிஸ்டர்டு செபி கிட்ட ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ் அவங்க இருப்பாங்க. அவங்க தான் ஸ்டாக்ஸ வாங்கி குடுக்கக்கூடிய வேலைகள அவங்க பார்ப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வாங்கி குடுக்கக்கூடிய வேலைகள அவங்க தான் என்ன பண்ணுவாங்க சொன்னா புரோக்கர்ஸ் தான் பார்ப்பாங்க. அதே மாரி ஃபேமஸான புரோக்கர்ஸ் அவங்க யாரு? இந்த ஷேர்ஹான் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஷேர்ஹான், மோத்திலால் ஓஸ்வால், ஜெரோதா இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இத தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அடுத்து ஐசிஐசிஐ டைரக்ட், ஐஎஃப்எல், ஏஞ்சல் புரோக்கிங், ஆக்ஸிஸ் செக்யூரிட்டீஸ், கோட்டக் மஹிந்திரா, கார்வி இப்ப இது இல்ல. ஓகே, ஹெச்டிஎஃப்சி. அதே மாரி வந்து நீங்க கிரிக்கெட் பார்க்கும்போது அடிக்கடி உங்களுக்கு வரும் ப்ரோ. ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ஸ்டாக்ஸ், அதே மாரி ஏஞ்சல் இங்க இருக்குது. ஓகே. இப்ப செபிங்க பாருங்க. எஸ்பிஐ இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போனீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம அல்லது உங்களுடைய அ கன்சென்ட் வாங்கி, உங்கள கன்வின்ஸ் பண்ணி, அவங்களே உங்களுக்கு புரோக்கிங் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி குடுத்துர்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு. பேங்க் அக்கவுண்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலான்னு போனா, எஸ்பிஐ காரங்க எனக்கு வந்து டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுத்துட்டாங்க. அதுக்கு 500 எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாரு. அன்னைக்கு சொன்னாரு. ஓகேங்களா? அப்ப டைரக்ட்டா நம்மளால பிஎஸ்சி, என்எஸ்சில ஸ்டாக் வாங்க முடியாது. நமக்கும் பிஎஸ்சிக்கு நடுவுல ஒரு புரோக்கர் இருப்பாங்க. அந்த புரோக்கர் கிட்ட நம்ம ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த அக்கவுண்ட்க்கு பேர் வந்து டிமேட் அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க. எப்படி பேங்க்ல நீங்க ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, அந்த மாரி இந்த புரோக்கர்ஸ் கிட்ட நீங்க டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, அவங்க மூலியமா தான் நீங்க பையிங், செல்லிங் பண்ண முடியும். ஏன்னா ஆரம்ப காலத்துல பேப்பர்ஸ்ங்கிறது இருந்துச்சு. ஆரம்பத்துல 80ஸ், 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, பேப்பர் ட்ரேடிங் தான் நடக்கும். ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா, வாங்குறவருக்கு அந்த ஸ்டாக் பேப்பர் வந்து சேர்றதுக்கு 2 மாசம் ஆயிரும். ஏன்னா பேப்பர் தான் வந்துட்டு இருக்கு. பேப்பர் அவங்க அனுப்பிச்சு இப்பவே என்ன ஆயிருது, போஸ்ட் ஆஃபிஸ் அனுப்பிச்சு சொன்னா 10 நாள், 1 வாரம் ஆயிருது. ஓகே. இதே வந்து நீங்க என்ன பண்ணீங்க, அந்த காலத்துல அனுப்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா, எவ்ளோ லேட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 1 1/2லேருந்து 2 மாசம் ஆகும் பேப்பர்ஸ் போய் சேர்றதுக்கு. அதுலயும் என்னென்ன பிரச்சனை இருக்கு? நடுவுல தொலைஞ்சு போகலாம், கிழிஞ்சு போகலாம், எரிஞ்சு போகலாம், டேமேஜ் ஆகலாம். இந்த மாரி பிரச்சனை இருந்தனால என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஸ்டாக்ஸையும் வந்து டீமெட்டீரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டிஜிட்டல் ஃபார்மேட்க்கு மாத்திட்டாங்க. அப்ப பேப்பரே இப்ப கிடையாதா சார்ன்னு தான் இருக்கு. அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து டெபாசிட்டரீஸ்ல கொண்டு போய் வச்சுருவாங்க. ஓகே. சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் மாதிரியான சில டெபாசிட்டரீஸ்ல கொண்டு போய் வச்சுருவாங்க. அந்த டெபாசிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க சொன்னா, எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க பேப்பரா கொண்டு வந்து வைக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி குடுத்துருவாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பையிங், செல்லிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப டிமேட் அக்கவுண்ட் அப்டின்னா என்ன? டிமெட்டீரியலைசேஷன் உடைய ஷார்ட் ஃபார்ம் தான் டிமேட் அக்கவுண்ட். ஓகே. உங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே பேப்பர்லேருந்து டிஜிட்டல் ஃபார்மேட்க்கு மாறிடுச்சு. இனிமேல் நீங்க தான் என்ன பண்ணுவீங்க? டிஜிட்டல் ஃபார்மேட்ல தான் வாங்குவீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான், இந்த டிமேட் அக்கவுண்ட்ட வச்சு தான் இன்னைக்கு நம்மளால பையிங், செல்லிங் அப்படிங்கிறத பண்ண முடியும். இந்த டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அது மூலியமா தான் நம்மளால பையிங், செல்லிங் அப்படிங்கிறது பாசிபிள். அத ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? பேசிக்கான ஆதார் கார்டு, பான் கார்டு இதெல்லாம் கேட்டு, அவங்க நம்முடைய அக்கவுண்டோட கனெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்ப டிமேட் அக்கவுண்ட்க்கு என்ன அர்த்தம்? டிமெட்டீரியலைசேஷன் இந்த பேப்பர்ஸா இருந்த ஸ்டாக்ஸ டிஜிட்டலா மாத்திட்டாங்க. அந்த டிஜிட்டல் ஸ்டாக்ஸ் தான் உங்களுடைய அக்கவுண்ட்க்கு வந்துட்டு போயிட்டு இருக்குங்கிறது தான் இந்த டிமேட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது சொல்ல வருது. இல்லைங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு காலத்துல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு என்ன ஆயிரும்னா, 2 மாசம் ஆயிரும். அதாவது 1 1/2 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் ஆயிரும். இப்போ 1 1/2 மாசத்துலருந்து 2 மாசம் ஆச்சுன்னு சொன்னா, எப்போ நீங்க வாங்கி அத எப்போ விக்கிறது? அப்புறம் நெறைய இந்த டீமேட் அக்கவுண்ட் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, 2 நாள்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அதாவது நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்குறீங்கன்னு சொன்னா T+2
2 நாள்ல வாங்குனதுக்கு அப்புறம் 2 நாள்ல அந்த ஸ்டாக் உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட்க்கு வந்துரும். அதுக்கப்புறம் சில ரிஃபார்ம்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, T+1 நீங்க திங்கட்கிழமை வாங்குறீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வந்துரும். அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்ட்டாங்க, ஒரு ஃபாஸ்டஸ்ட் டிரான்சாக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இத இன்னும் T+0 ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. T+0 என்னன்னு அர்த்தம்? நீங்க வாங்குன அன்னைக்கே உங்களுடைய அக்கவுண்ட்க்கு வந்துரும். அந்த மாரி முயற்சிகள் நடந்துருக்கு. இன்னும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. இப்போதைக்கு T+1 அப்படிங்கிறது மட்டும் என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப T+2ன்னா என்ன? T+1ன்னா என்ன? அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். நீங்க எப்போ ட்ரேட் பண்றீங்களோ, T+1ன்னா திங்கட்கிழமை வாங்கலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இப்ப இருக்கக்கூடிய நிலவரத்துல செவ்வாய்க்கிழமையில என்ன ஆயிரும்? அந்த ஸ்டாக் வந்து உங்களுடைய அக்கவுண்ட்க்கு வந்துரும். சரிங்களா? சரி. அதான் T+1 செட்டில்மென்ட் அப்படி சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? T+1 செட்டில்மென்ட். இப்ப T+0க்காக இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. பட் இன்னும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சுன்னு சொன்னா, அன்னைக்கு வாங்குன அன்னைக்கு உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட்க்கு வந்துரும். அடுத்து நம்ம அடிக்கடி ஸ்டாக் மார்க்கெட்ல கேள்விப்படக்கூடிய வார்த்தை வந்து ஷார்ட் செல்லிங். ஷார்ட் செல்லிங்ன்னா என்ன அர்த்தம்? பொதுவா நமக்கு வியாபாரம்னா நமக்கு எப்படி தெரியும்? ஒரு பொருள வாங்கி அதுக்கப்புறம் விப்பாங்க. அப்படிதானே? மளிகை கடையில ஒரு அண்ணாச்சி இருக்காருன்னு சொன்னா, அவர் அரிசிய ஆல்ரெடி வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட விப்பாரு. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பொருள வித்துட்டு, அதுக்கப்புறம் வாங்குற ஒரு பழக்கமும் இருக்கு. அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்க கையில அந்த பொருள் இருக்காது. ஆனா நீங்க வித்துருவீங்க. எப்படி சார் கையில இல்லாத பொருள் எப்படி விப்பீங்க? அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. அது எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம கிளாஸஸ்ல பார்ப்போம். நீங்க வந்து வித்துருவீங்க. சாயந்தரம் என்ன பண்ணுவீங்கன்னா, அத வாங்கி குடுத்துருவீங்க. ஓகேங்களா? இப்ப உதாரணமா சொல்லணும்னா, இங்க ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாங்க பாருங்க. இப்ப காலையில 10 மணிக்கு என்ன ஆகுது சொன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டாக்க வந்து விக்கிறீங்க. உதாரணமா அதானி. அதானியோட ஸ்டாக்க நீங்க 10 மணிக்கு வித்துடுறீங்க. எவ்வளோக்கு விக்கிறீங்க? 1800க்கு நீங்க விக்கிறீங்க. ஏன் விக்கிறீங்க? ஏன்னு சொன்னா, உங்க விஷயமா ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டாக் உடைய பிரைஸ் வேல்யூ கீழ இறங்க போகுதுன்னு உங்களுக்கு ஒரு தெரியுது. அதுக்காக நீங்க விக்கிறீங்க. சரிங்களா? அப்ப 1800க்கு வித்துடுறீங்க. மத்தியானம் 2 மணிக்கு நெனச்ச மாதிரி அதோடைய பிரைஸ் என்ன ஆயிருச்சு? ரூ. 100 கீழ இறங்கி ரூ. 1700க்கு வந்துருச்சு. அப்ப நீங்க அத வாங்கி அந்த டிரான்சாக்ஷன டேலி பண்ணிக்கிறீங்க. அப்ப 1800க்கு விக்கிறீங்க, 1700க்கு வாங்குறீங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு ரூ. 100 புராஃபிட். ஓகேங்களா? அப்ப எப்படி ஒரு பொருள ரூ. 100க்கு வாங்கி ரூ. 200க்கு விக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ட்ரெடிஷனலா நம்ம கேள்விப்பட்டுட்டு வரோமோ, அதே மாரி ஒரு பொருள வித்துட்டு அதுக்கப்புறம் அத வாங்கவும் முடியும். ஒரு பொருள வித்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் உங்களால? அது வாங்கவும் முடியும். இந்த டிஃபரன்ஸஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டிஃபரன்ஸஸ் என்ன பண்ணிடுவாங்க, புராஃபிட்டா ஜெனரேட் பண்ணிக்குவாங்க. ஷார்ட் செல்லிங் இப்ப ரீசென்ட்டா அதானி என்ன பண்ணாங்க சொன்னா, இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கைன்னு சொல்லி வந்துச்சு. இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்ததுக்கப்புறம் ரூ. 3000 ரூ. 4000 இருந்த அதானியுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழ இறங்கி அநியாயத்துக்கு ரூ. 1000 ரூ. 1800 800 வரைக்கும் கீழ இறங்கிருச்சு. இன்னும் அது கீழ மேல ஏற முடியாம தயங்கிக்கிட்டு தான் இருக்கு. சரிங்களா? அந்த சமயத்துல ஷார்ட் செல்லிங் நடந்ததுக்காக தான் அந்த மாரியான ஒரு அறிக்கைய வந்து ஹிண்டன்பர்க் பத்திரிக்கை வெளியிட்டது. இவங்க மேல தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்துச்சு. பட் ஷார்ட் செல்லிங்ன்னா என்னங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். நெறைய பேர் இத பண்றாங்க. ஓகே. இப்ப ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறது காலையில நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ல காலையில 10 மணிக்கு வாங்குறீங்க. மதியானம் 2 மணி இப்ப காலையில 10 மணிக்கு விக்கிறீங்க. மத்தியானம் 2 மணிக்கு வாங்கி அத டேலி பண்ணிடுறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியுது, இந்த ஸ்டாக் உடைய பிரைஸ் வந்து கண்டிப்பா இறங்கும். ஆனா இன்னைக்குள்ள இறங்குமாங்கிறது எனக்கு தெரியல. இன்னைக்கு இறங்கலாம், நாளைக்கு இறங்கலாம். ஆனா 1 வாரம் ஆகலாம், 10 வாரம் ஆகலாம். ஆனா கம்பல்சரி எங்க இறங்க போகுதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுட்டீங்க. இப்ப ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறத பண்ண முடியாது. ஏன்னா, அது ஒரு நாள்லயே பண்றது. அப்ப லாங் டெர்ம்ல நம்ம இத ஹோல்ட் பண்ணி விக்கணும். இட் மீன்ஸ் என்னது? வித்துட்டு நம்ம வாங்கணும். அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டா, அதுதான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? அதுதான் என்னது? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா என்னது? எப்படி ஷார்ட் செல்லிங் ஒரு நாள்ல பண்றீங்களோ, அது மாரி எஃப் அண்ட் ஓ நீங்க வந்து 1 வாரம், 1 மாசம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செல்லிங், பையிங் பண்றது தான் ஒரு எஃப் அண்ட் ஓங்கிறது. இத பத்தி டீட்டெயில்டா நம்ம ஒரு கிளாஸ் நம்மகிட்ட இருக்கு. அப்ப இது என்ன ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா என்ன? இததான் சூதாட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஏன் அது சூதாட்டம்னு சொல்றாங்கங்கிறத அந்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சொல்றது புரியுதுங்களா? சரி ஓகே. அடுத்து மார்க்கெட் கேப்பிடலைசேஷன். இந்த டெர்ம்ங்கிறது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் கேப்பிடலைசேஷன்னா என்னங்கிறது தெரியணும். அத வச்சு தான் ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன? ஒரு நிஃப்டிங்கிறது எப்படி கால்குலேட் பண்றாங்க? சென்செக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்கங்கிறது தெரியும். மார்க்கெட் கேப்பிடலைசேஷன் என்ன? உதாரணமா ஆப்பிள் கம்பெனி எடுத்துக்கோங்க. 2022 ஜனவரியில அவங்க எத்தன ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா, 15.63 பில்லியன் யூனிட்ஸ். அதாவது 15.63 பில்லியன் ஸ்டாக்ஸ வந்து அவங்க இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்டாக் உடைய ரேட் என்ன? ரூ. 125. அப்போ அவங்களுடைய மார்க்கெட் கேப்பிடலைசேஷன் என்ன அப்படின்னா, 1.9 டிரில்லியன்.
அதே செப்டம்பர்ல என்னாச்சு? அதே நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வேல்யூ அதிகமாகி ரூ. 171 ஒரு ஸ்டாக் அப்படின்னு ஆயிருச்சு. அப்போ அவங்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா, $2.6 டிரில்லியன் அளவுக்கு உயர்ந்துருச்சு. இப்ப இத தான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொன்னாங்க. மார்க்கெட் கேபிடலைசேஷன ஏன் சார் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாரி Apple, Microsoft, ஓகே அதே மாரி வந்து Pepsi, Coke, ஆ Tesla ஒரு சில நிறுவனங்களுடைய இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல சில இண்டெக்ஸ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாரி தான் இந்தியால இருக்கக்கூடிய டாப் 30 கம்பெனி. இப்ப பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொன்னோமா இல்லையா? அந்த பிஎஸ்சில வந்து கிட்டத்தட்ட 6000 கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. அந்த 6000 கம்பெனில டாப்ல இருக்கக்கூடிய 30 கம்பெனிஸ். அத எடுத்து அதனுடைய மூவிங் ஆவரேஜ் அதாவது மார்க்கெட் கேபிடலைசேஷன்ங்கிறது எப்படி மூவ் ஆகுது? எப்படி அதோடைய வேல்யூவேஷன் சேஞ்ச் ஆகுது? அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இண்டெக்ஸ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்கக்கூடிய டாப் 30 கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் எப்படி மூவ் ஆகுது? ஏறுதா? இறங்குதா? அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் சென்செக்ஸ். சரி நிஃப்டினா என்ன? என்எஸ்சில இருக்கக்கூடிய 50 கம்பெனி. பாம்பே பிஎஸ்சில இருக்கக்கூடிய 30 கம்பெனி. என்எஸ்சி என்ன பண்றாங்கன்னா, 50 கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் எப்படி மூவ் ஆகுது? அப்படின்னு கால்குலேட் பண்ணி ஒரு இண்டெக்ஸ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் நிஃப்டி. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா ஒரு நிமிஷம். நெட் தீர்ந்துருச்சு. நான் வந்து நெட்வொர்க் செக் பண்ணிக்கிறேன். அப்போ 30 கம்பெனி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்கக்கூடிய டாப் 30 கம்பெனிஸ் அந்த 30 கம்பெனிஸ் உடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் உடைய மூவ்மெண்ட் அது ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத வச்சு ஒரு இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் சென்செக்ஸ். இப்போ சென்செக்ஸ் யாருடைய இண்டெக்ஸ்னு சொன்னா பிஎஸ்சி உடைய இண்டெக்ஸ். அதே மாதிரி என்எஸ்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 50 கம்பெனி டாப் 50 கம்பெனிகளுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷனை கால்குலேட் பண்ணி அதோடைய மூவ்மெண்ட்லாம் பார்த்து ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் நிஃப்டி. அதுக்கு பேர் என்னது? நிஃப்டி. சரிங்களா? நிஃப்டி யாருடைய இண்டெக்ஸ்? என்எஸ்சி உடைய இண்டெக்ஸ். சரி அதே மாரி டோக்கியோல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க எத்தன கம்பெனிஸ் உடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 225 கம்பெனி. 225 கம்பெனி உடைய மூவிங் ஆவரேஜை கால்குலேட் பண்ணி, அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? நிக்கின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் நிக்கின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டெர்ம்ஸ்லாம் அடிக்கடி கேள்விப்படும். இப்ப நியூஸ்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. சென்செக்ஸ் இன்று 1000 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டது. நிஃப்டி இன்று 200 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டது. இந்த மாதிரியான நியூஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்ப சென்செக்ஸ்னா என்ன? நிஃப்டினா என்னன்னு தெரியாது. இது ஓவரால் மார்க்கெட் சென்டிமென்ட்ட காமிக்கக்கூடிய இண்டெக்ஸ் இதெல்லாம். இப்போ ஒவ்வொரு கம்பெனியா நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. இன்னைக்கு வந்து ஆர்ஐஎல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 400 300 பாயிண்ட்ஸ் கீழ இறங்குச்சு. இன்னைக்கு வந்து டிசிஎஸ் 50 பாயிண்ட் மேலே ஏறுச்சு. விப்ரோ 25 பாயிண்ட் கீழ இறங்குச்சு. டாடா டெக் வந்து 10 பாயிண்ட் மேலே இது மாதிரி ஒண்ணொண்ணா பார்த்துருக்க முடியாதுல்ல. அப்போ ஓவரால் மார்க்கெட் உடைய சென்டிமென்ட்ட காமிக்கிறதுக்கான ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த சென்செக்ஸும், இந்த நிஃப்டி. சரிங்களா? அப்போ வந்து ஜப்பான்ல இருக்கக்கூடிய 225 கம்பெனியுடைய இண்டெக்ஸ காமிக்கக்கூடியது தான் இந்த நிஃப்டி. டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கீழ இருக்கிறது. இந்த வேர்ட நம்ம என்ன பண்ணுவோம்? அடிக்கடி இங்க கேள்விப்படுவோம். சரி அதே மாரி புல் அண்ட் பியர் காளைகள், கரடிகள். இங்க காளைகளுக்கும், கரடிகளுக்கும் வேலை என்ன? அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஏற்றத்துல இருக்குதுன்னு சொல்லி வைங்களேன். தினமும் என்ன ஆயிட்டு இருக்கு? ஏறிட்டே இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் 100 புள்ளி ஏறுது. நாளைக்கு 150 புள்ளிகள் ஏறுது. அதுக்கப்புறம் 200 புள்ளிகள் ஏறுது. இந்த மாரி தினமும் வந்து மார்க்கெட் ஏறிட்டே இருந்துச்சு சொன்னா, அதுக்கு பேர் தான் புல் மார்க்கெட். ஏற்றத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட். பியர் மார்க்கெட்னா என்ன? அதுக்கு ஆப்போசிட் அப்படி இறக்கத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட். அதாவது நேத்து 100 பாயிண்ட் இறங்குச்சு. இன்னைக்கு ஒரு 50 பாயிண்ட், நாளைக்கு ஒரு 150 பாயிண்ட். இந்த மாரி இறக்கத்திலே இருக்குன்னு சொன்னா, அதுக்கு பேர் தான் பியர் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. கரடிகளுடைய ஆதிக்கம். ஒரு மார்க்கெட் ஏறுதுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? காளைகளுடைய ஆதிக்கம் இங்க அதிகமா இருக்கு. காளைகளுடைய ஆதிக்கம் இங்க என்ன இருக்குன்னு சொன்னா அதிகமா இருக்கு. ஒரு மார்க்கெட் இறங்குதுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? இங்க கரடிகளுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப கவர்ன்மென்ட்டுடைய ரிப்போர்ட்டே அதுதான் சொல்லும். இப்ப கொரோனாவுடைய டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாரும் என்ன பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்படாத ஒரு பிரச்சனை. கொரோனாங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிராத அன்பிரசிடென்டட் ஒரு ஆ பேண்டமிக். ஓகேங்களா?
உலகமே சந்திச்சிராத ஒரு பெரிய ஒரு நோய் தொற்று. இப்ப அந்த சமயத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்துட்டு வெளிய பணத்த எடுத்துட்டு வெளிய வந்துட்டே இருந்தாங்க. இப்ப அந்த மாரியான நேரங்கள்ல என்ன ஆச்சு, ஆரம்பத்துல கீழ விழுந்து, திரும்ப ஸ்டாக்ஸ் வந்து மேல ஏற ஆரம்பிச்சுருச்சு. அப்படின்னு யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா? கவர்ன்மெண்ட் வந்து டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஆரம்பத்துல கீழ விழுந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் உடைய பிரைஸஸ் வந்து மேல ஏற ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே. அது எப்படி சொல்லுவாங்க? இனிஷியலி இட் இஸ் பியரிஷ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? புல்லிஷ் மார்க்கெட் ஆயிருச்சு. இங்க பாருங்க. எக்கனாமிக் சர்வேல வந்து ஒரு வேர்ட் தான் இது. ஆரம்பத்துல கீழ இறக்கத்துல இருந்தாலும், அதுக்கப்புறம் மார்க்கெட் புல்லிஷ்ல தான் போயிருச்சு. அப்படின்ட்டு கவர்ன்மெண்ட்டே சொல்லுது. அப்போ இந்த புல்லிஷ் மார்க்கெட், பியரிஷ் மார்க்கெட்னா என்னன்னு தெரியணும். ஜஸ்ட் சிம்பிளான விஷயம் தான். இறக்கத்துல இருந்துச்சுன்னு சொன்னா பியரிஷ் மார்க்கெட். இப்போ மார்க்கெட் வந்து இறக்கத்துல தான் இருக்கு. எந்த அளவுக்கு இறக்கத்துல இருக்குன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 1940, 45ல 1990, 91ல எந்த அளவுக்கு வீழ்ச்சிய கண்டதோ, அந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சிய வந்து மார்க்கெட் சந்திச்சுட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் அதெல்லாம் நடக்குது? நம்ம டீட்டெயில்டா கிளாஸஸ்ல பார்ப்போம். ஓகே. 1944, 45ல என்ன நடந்துச்சு? அமெரிக்கா வந்து ஜப்பான் மேல ஒரு நியூக்ளியர் பாம்ப போட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு அதுதான் லாஸ்ட்டா. அதுக்கப்புறம் யாரும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணல. அந்த சமயத்துல ஒரு அன்சர்டனிட்டி. அதுவும் இல்லாம நம்முடைய சுதந்திர காலத்துக்கு முன்னாடிங்கிறனால அத பத்தி பெருசா இது இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 1991 இந்த மாரி மார்க்கெட் தொடர்ந்து 5 மாசம் கீழ விழுந்துச்சு. இப்ப எப்படி வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாசம் மார்க்கெட் கீழ கன்டினியூஸா இருந்ததோ, அதே மாரி 91ல விழுந்துச்சு. ஏன்னு சொன்னா, அப்போ வந்து இந்தியாவே திவாலாகக்கூடிய நிலைமையில இருந்தோம். அப்போதான் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் வந்து எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராரு. ஓகேங்க. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லி நம்ம வாங்கக்கூடிய எண்ணெய்க்கு, கச்சா எண்ணெய்க்கு பணம் குடுக்கறதுக்கு நம்மகிட்ட டாலர் இல்ல. 2 வீக்ஸ்க்கு தான் டாலர் இருக்குது. அதுக்கப்புறம் டாலர் இல்ல. நம்மளால எண்ணெய் வாங்க முடியாது. எப்படி வந்து இப்போ அந்த பிரச்சனைய ஸ்ரீலங்கா சந்திச்சுட்டு இருக்கோம். ஸ்ரீலங்கா, அதே மாரி பாகிஸ்தான்லாம் வந்து இப்போ அந்த மாரி பிரச்சனைய பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட அங்க எந்த அளவுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா, அவங்க கிட்ட எண்ணெய்க்கு குடுக்குறதுக்கு பணம் இல்ல. நம்ம இந்தியா தான் ஹெல்ப் பண்ணோம். $2 பில்லியன் அதுக்கப்புறம் $2 பில்லியன் கடன் குடுத்து உதவி பண்ணோம். அதே மாரி பாகிஸ்தான் அந்த மாரி ஒரு பிரச்சனையில போய் மாட்டுனாங்க. கிட்டத்தட்ட IMF கிட்ட அவங்க கடன் வாங்குனாங்க. 27 தடவ கடன் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. 27 தடவ IMFலருந்து கடன் வாங்கியிருக்காங்க. அந்த மாரி ஒரு நிலைமையில தான் நமக்கு 90, 91ல இருந்துச்சு. அப்போ என்ன ஒரு மார்க்கெட் வந்து இறங்குச்சோ, அந்த மாரியான ஒரு தாக்கம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணிகள் என்ன? எதனால இது மாரி நடக்குதுங்கிறத நம்ம கிளாஸஸ்ல ஒன் பை ஒன்னா நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்ப இந்த இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் என்ன சொல்றாங்க? பியரிஷ் மார்க்கெட்ன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மார்க்கெட் வந்து இறக்கத்துல இருக்கு. எப்ப ஏறும்? ஏறலாம். இன்னும் இப்ப கூட ஏறலாம். நாளையிலிருந்து கூட ஏற ஆரம்பிக்கலாம். இல்ல 1 வாரம் கூட ஆகலாம். இல்ல 1 மாசம் கூட ஆகலாம். இந்த சமயத்துல என்ன பண்ணுங்க, லாங் டெர்ம் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஏன்னா நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் வந்து 50% கீழ இறங்கிருக்கு. ரூ. 1500 இந்த ஸ்டாக்ஸ்லாம் இப்ப வெறும் ரூ. 750 கிடைக்குது. ரூ. 3000 இந்த ஸ்டாக்ஸ்லாம் இப்ப வெறும் ரூ. 1500 நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் கிடைக்குது. அப்ப நீங்க 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு பணம் வேணுங்கிறவங்க, இப்ப அந்த பணத்த என்ன பண்ணுங்க, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. திரும்ப பழைய நிலைமைக்கு அது 1, 2 வருஷங்கள்ல வரும்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு புல்லிஷ் சென்டிமென்ட்ல இருக்கா, மார்க்கெட் பேரிஷ் சென்டிமென்ட்ல இருக்கான்னு தெரியணும். அத வச்சு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதா, இல்ல ட்ரேடிங் பண்றதா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். ஓகே. இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது நம்ம தியரி கிளாஸ்ல டீடைல்டா அத பார்ப்போம். இன்வெஸ்ட்மென்ட்னா என்ன? அதே மாரி பார்த்தீங்க சொன்னா, ஆ ட்ரேடிங்னா என்ன? ஓகே. இன்ட்ராடேனா என்ன? இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸஸ்ல ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு வருவோம். சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த புல்லிஷ், பியரிஷ்னா என்னங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்முடைய கிளாஸஸ்ல நம்ம என்ன ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன குடுப்போம்? இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ஸ்டாக் செலக்ஷன். ஓகே. ஒரு ஸ்டாக் நம்ம எடுக்கணும்னு சொன்னா, அந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம என்னென்ன பார்க்கணும்? அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி பார்க்கணும்? அதோட டெக்னிக்கல்ஸ் என்ன பார்க்கணுங்கிறத நம்ம சொல்லிக் குடுப்போம். அதே மாரி ட்ரேடிங் சைக்காலஜி பத்தி நம்ம சொல்லிக் குடுப்போம். ஓகே. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து நான் 5 இயர்ஸா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு நான் சொல்லிக் குடுப்பேன். ஓகேங்களா? அதே மாரி உங்களால இன்கேஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாம போச்சுன்னு சொன்னா, நான் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்றது லைவ் கிளாஸ் பாருங்க. ஏன்னா லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, அதோட முடிஞ்சிரும். ரெக்கார்டிங்ஸ் நம்ம பார்த்துக்கலான்னு தைரியம் வந்துச்சுன்னு சொன்னா, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு தள்ளி போட்டே போயிருவோம். அதுக்கப்புறம் பெரிய ஒரு சுமையா சேர்ந்துரும். நம்மளால பார்க்கவே முடியாம போயிரும். இல்ல இல்ல சார். அதுக்காக சில நியாயமான கண்டிஷன நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இப்ப நீங்க எங்கேயாவது டிராவலிங்ல இருக்கீங்க. நீங்க எங்கேயாவது விசேஷத்துக்கு, கல்யாணத்துக்கு எங்கேயாவது அங்க இங்கேன்னு போயிட்டீங்க அப்படின்னா, அப்போ உங்களால பார்க்க முடியாது. அந்த மாரி நேரங்கள்ல உங்களுக்கு ரெக்கார்டிங் செஷன் ஓகேங்களா? ரெக்கார்டட்ஸ நாங்க உங்களுக்கு குடுத்துருவோம். நாங்க என்ன குடுக்க மாட்டோம்னு சொன்னா, டிப்ஸ் குடுக்க மாட்டோம். சில பேர் சொல்றாங்க, "சார் எதுக்கு சார் இதெல்லாம் கத்துக்கிட்டு? நீ பேசாம என்ன ஸ்டாக் வாங்கணும், எப்ப விக்கணும்னு சொல்லிருங்க நான் வாங்கிக்கிறேன்."
சில பேர் கேட்பாங்க, "நீங்க நடத்துறத விட நீங்க அந்த மாரி குடுத்துட்டா உங்களுக்கு பெட்டர் தானே! அதுக்கு வேணா நீங்க காசு வாங்கிக்கோங்கன்னு" சொல்லி கேட்பாங்க. ஆனா, அந்த மாரி டிப்ஸ் குடுக்கக்கூடாது. இது செபியுடைய ரூல். ஓகே. ஏன்னா நெறைய பேர் தப்பான டிப்ஸ்லாம் குடுத்து தான் நெறைய பேர் காச இழக்குறாங்க. இப்ப நீங்க டிப்ஸ் வாங்குனாலுமே கூட, உங்களுடைய ஓன் ஐடியாவ அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணா தான், அந்த டிப்ஸ்லருந்து அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ்லருந்து உங்களால ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ண முடியும். இல்லன்னா, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு வாங்கிட்டோம்னு சொன்னா நம்ம மாட்டிக்குவோம். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? நாங்க வந்து மீன குடுக்கறத விட, மீன் பிடிக்க கத்துக் குடுத்துருவோம் அப்டின்ட்டு. ஓகே. அந்த அடிப்படையில தான் நாங்க டிப்ஸ் குடுக்கறதுங்கிறது மீன குடுக்குற மாரி. மீன கொஞ்ச நாள் குடுத்துட்டு நான் நிப்பாட்டிட்டேன்னா, உங்களுக்கு வேற பசி ஆத்துறதுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஆனா மீன் பிடிக்க கத்துக் குடுத்துட்டேன்னா, நீங்களே போய் என்ன பண்ண முடியும்? ஆத்துல, கடல்ல மீன் பிடிக்க முடியும். ஓகேங்களா? அதனால நாங்க வந்து டிப்ஸ்ங்கிறது இங்க குடுக்க மாட்டோம். இதே மாரி பார்த்தீங்கன்னா, மத்த ட்ரேடிங் பத்தி நம்ம இங்க பேச மாட்டோம். கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்றது? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். கிரிப்டோ கரன்சினா என்ன நான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஓரியன்டேஷன் செஷன்லயே நான் சொன்னேன்னு நெனைக்கிறேன். ஆ மேபி எனக்கு ஞாபகம் இல்ல சரியா. இல்லன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், இங்க கிரிப்டோ கரன்சினா என்ன? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன? கமாடிட்டி ட்ரேடிங்னா என்னங்கிறத பார்ப்போம். இது எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லி தர மாட்டோம். ஓகேங்களா? அதுக்குன்னு தனியா இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷரியாவுடைய இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸ தாண்டி வரும். இப்ப எது இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸ்குள்ள வருதோ, அத மட்டும் தான் நம்ம இங்க சொல்லி தருவோம். இந்த கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கமாடிட்டி மார்க்கெட்னா என்னன்னு சொல்லிக் குடுத்துருவோம். அதுல எப்படி ட்ரேட் பண்றதுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி தர மாட்டோம். ஓகேங்களா? அப்ப நம்முடைய முழு ஃபோக்கஸ் என்ன இருக்கும்னு சொன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல பேசிக்கா நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தைகள் தான் இது. புல்லிஷ்னா என்ன? பியரிஷ்னா என்ன? அதே மாரி சென்செக்ஸ், நிஃப்டி, ஓகே என்எஸ்சி, பிஎஸ்சி, மார்க்கெட் கேபிடலைசேஷன்னா என்ன? ஓகே ஷார்ட் செல்லிங்கிறது என்ன? அது எப்படி பாதிப்புகள் உண்டாக்கும்? எஃப் அண்ட் ஓ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா என்ன? இத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். அதே மாரி T+1, T+2 பத்தியான வார்த்தைகள் இப்ப T+0 வந்துட்டுருக்கு. அதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நம்ம குடுத்தாச்சு. இப்ப டீமேட் அக்கவுண்ட்ன்னு சொல்றாங்களே, ஆக்சுவலா டீமேட் அக்கவுண்ட்ங்கிறது என்ன? அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் குடுத்தாச்சு. புரோக்கர்ஸ் யாரு? ஓகே. புரோக்கர்ஸ் மூலியமா தான் நம்ம ஸ்டாக்ஸ பையிங், செல்லிங் பண்ண முடியும். அ அந்த புரோக்கர்ஸ் வந்து செபி கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். செபி யாரு? இன்வெஸ்டர்ஸ புரொடெக்ஷன் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு. இவங்க தான் என்எஸ்சி, பிஎஸ்சிய வந்து என்ன பண்றாங்க? ரெகுலேட் பண்றாங்க. இப்ப என்எஸ்சி, பிஎஸ்சி யாரு? மார்க்கெட். எப்படி வந்து காய்கறி வாங்குறவங்க காய்கறி மார்க்கெட்க்கு வருவாங்களோ, அதே மாரி பினான்சியல் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் பை, செல் பண்ணக்கூடியவங்க என்எஸ்சி, பிஎஸ்சிக்கு வருவாங்க. அப்ப ஐபிஓன்னா என்ன? பிரைமரி மார்க்கெட்னா என்ன? செகண்டரி மார்க்கெட்னா என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. அதே மாரி ஷேர் ஹோல்டிங் நம்ம எந்த கேட்டகரியில வருவோம்? புரமோட்டருடைய கேட்டகரியா? எஃப்ஐஐன்னா யாரு? டிஐன்னா யாரு? பப்ளிக் கேட்டகரில வருவோமாங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதே மாரி நம்முடைய முழு ஃபோக்கஸ் வந்து ஸ்டாக்ஸ் மேல தான் இருக்கும். பாண்ட் மேல போகாது. ஏன்னா பாண்ட் அப்படிங்கிறது முழுவதுமா வட்டியோட டீல் பண்ணக்கூடிய நிறுவனம். வட்டியோட டீல் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமென்ட். அந்த பக்கம் நம்ம போமாட்டோம். முழுக்க முழுக்க ஸ்டாக் மார்க்கெட், அதுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய கிளாஸஸ்ல பார்ப்போம். ஓகே. இன்னைக்கான கிளாஸ் அப்படிங்கிறது பேசிக்ஸ் நம்ம சொல்லி தரணும்னு சொல்லி நெனச்சோம். அத இங்க சொல்லிக் குடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்ப நாளைக்கான கிளாஸஸ்ல நீங்க வந்து அ ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருவாங்க. நாளைக்குலருந்து உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடியவங்க பெய்ட் பே பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அக்சஸிபிலிட்டி குடுப்பாங்க. ஓகே. அதனால வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க, நாளைக்கு நீங்க ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், உமர் சாருடைய நம்பர் உங்களுக்கு இருக்கும். அவங்க கிட்ட நீங்க வந்து அட்மிஷன் சம்மந்தமான டீட்டெயில் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாளைக்கான கிளாஸஸ் நம்ம ரெகுலரா என்ன பண்ணுவோம், நம்முடைய ஜர்னிய நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருப்போம். ஓகே. அண்ட் ஐ கேன் அஷ்யூர் இந்த செஷன் இந்த 1 1/2 மாசம் நீங்க முடிஞ்சதுக்கப்புறம், உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ட் பில்ட் ஆயிரும். ஓகே. உங்க கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நம்மளால ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ண முடியும். போன செஷன்ல தான் கேட்டாங்கன்னு நெனைக்கிறேன். யாரோ 1 1/2 மாசம் போதுமா சார்? 1 1/2 மாசம் நம்மளால ஸ்டாக் மார்க்கெட்ட கத்துக்க முடியுமான்னு கேட்டா, நம்ம சின்ன சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி, சின்ன சின்னதா லாபம் சம்பாதிக்கிறத தான் இங்க கத்துக்க போறோம். பெருசா இன்வெஸ்ட் பண்ணி, பெருசா லாபம் சம்பாதிக்கிற கூடிய விஷயங்கள் நம்ம இங்க கத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? நம்ம வந்து கரையில உட்கார்ந்து மீன் பிடிக்க போறோம். ஆழ்கடல்ல மீன் பிடிக்க போமாட்டோம். ஆழ்கடல்ல மீன் பிடிக்க போறதுக்கு முன்னாடி, கரையில உட்கார்ந்து மீன் பிடிக்கிறது எப்படிங்கிறத கத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அட்வான்ஸ் கோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு என்னமோ அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னா, அட்வான்ஸ் கோர்சஸ் நீங்க ஜாயின் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து அந்த ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப இன்னைக்கான கிளாஸ் வந்து அஃபிஷியலி ஓவர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லன்னா நம்ம இன்னைக்கான கிளாஸ நம்ம லெஃப்ட் பண்ணிக்கலாம். குளோஸ் பண்ணிக்கலாம்.
9:30க்கு ஒரு பிரேயரும் இருக்குது. இப்போ நான் இங்க சார் இன்கேஸ் வந்து நான் வந்து ரெக்கார்டிங்ஸ் தான் பார்க்குறேன். என்னால வந்து லைவ்ல அட்டெண்ட் பண்ண முடியல. ஆனா எனக்கு டவுட் வருது. என்ன பண்றது? அப்படின்னா நீங்க WhatsAppல நீங்க உங்களுக்கு அந்த குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணிருவாங்க. ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணிருவாங்க. அந்த குரூப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் அந்த குரூப்ல நீங்க ஆடியோவா இல்ல டெக்ஸ்ட் மெசேஜா நீங்க போட்டு விடலாம். அந்த டெக்ஸ்ட் மெசேஜ பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். தாராளமா வந்து ட்ரேட் பண்ணலாம். கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கிறவங்க ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. ஓகே. மேபி அவங்க ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஒர்க் நேரத்தில ஃபோன் நோண்டாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து வேணா சொல்லி நம்மளால பண்ண முடியாம போகலாமே தவிர, மத்தபடி ஜெனரலா வந்து எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. கவர்ன்மென்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க பெரும்பாலும் வந்து கவர்ன்மென்ட் ஸ்டாஃப்ஸ் தான். ஓகேங்களா? அதனால வந்து அந்த ஒரு கண்டிஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. தாராளமா நம்மளே கத்துக்கிட்டு நம்மளே பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னா தெரிஞ்சவங்க யார்ட்டயாவது குடுக்குறோம். இங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் நம்மளே கத்துக்கிட்டு நம்மளே பண்றோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. அப்ப இன்னைக்கான கிளாஸ் நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். நாளைக்கான கிளாஸ இதே டைம் 8:15க்கு நம்ம சந்திப்போம். ஓகே. தேங்க் யூ.